பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். திரு பாடல்கள் 57ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையில், உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் ஆண்டவரை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் நெருக்கப்பட்ட காலத்திலானாலும், மனுஷரால் அதிகம் துன்புறுத்தப்பட்ட காலத்திலானாலும், அவர் உன்னதமான தேவனை நோக்கி குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் அவருக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்கிறதான ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே காணப்பட்டது. அந்த விசுவாசத்தையும் அந்த ஜெபத்தையும் கர்த்தராகிய தேவன் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு தன் பிள்ளையை பலி செலுத்தும்படி மலையேறி போகும்போது மகன் தகப்பனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டான். அப்பா, எல்லாம் நான் சரியாகத்தான் கொண்டு போகிறோம், ஆனால் பலி பொருளை கொண்டு வரவில்லையே என்று சொன்னான். அப்பொழுது ஆபிரகாம் மகனை பார்த்து, அது கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்காக ஒரு அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தார். அந்த பிரகாரம் அப்பனும் மகனும் சேர்ந்து பலிபீடம் கட்டினார்கள். அதன் மீது விறகு கட்டைகள் அடுக்கினார்கள். அதன் மீது தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்துவதற்காக கடத்தினார். கத்தியை ஓங்கின போது ஆண்டவர் சொன்னார், பிள்ளையின் மீது கை போடாதே, நீ பிள்ளையை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாய் என்பதை இதனாலே நான் அறிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் ஒரு ஆட்டுக்குட்டியின் சத்தம் கேட்டது. திரும்பி பார்க்கும்போது முட்செடியில ஒரு கொம்பு மாட்டினதான ஒரு ஆட்டுக்கடாயை கண்டான். அதை கொண்டு வந்து தன் பிள்ளைக்கு பதிலாக அவன் பலி செலுத்தினான். ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் வெட்கப்பட்டு போகவே இல்லை. கர்த்தர் அவனுக்காக யாவையும் செய்து முடித்தான். உங்களுக்காகவும் கர்த்தர் பல நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி உங்களை நடத்துவார். மீண்டும் ஒரு முறை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. சமாதானம்.